சண்டை காட்சிகள் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த காட்டுக்குள்ள தான். காட்டுக்குள்ள ஷூட் பண்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்ல. இந்த படத்த ரொம்ப பிரம்மாண்டமா ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆர்.கே. செல்வமணி ஒரு தடவ சொன்னாரு, "இந்த படத்துக்காக லொகேஷன் ஹண்ட்டுக்கே வந்து ஒரு 15, 20 நாள் நாங்க போயிட்டு வந்தோம். போயிட்டு அந்த காட்டுல இருந்து பார்த்து, இதெல்லாம் இங்க எடுக்கலாம், இங்க எடுக்கலாம்ன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து யோசிச்சு, அதுக்கப்புறம் பண்ணது." ஏன்னா, அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமது வீரப்பன் அவர்கள் இருந்த ஏரியா அப்படின்போது சத்தியமங்கலம் காட்டுப்பகுதி. ஸோ, இந்த சத்தியமங்கலம் காட்டுப்பகுதினா, அதே மாரி கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் வேணும். அங்கே போய் எடுக்க முடியாதுல்ல. அப்போ அவரு இருந்தாரு வீரப்பன். அதனால வந்து அதே மாரி ரிசம்பிளன்ஸ் வேணும். அந்த மாரி ஒரு ரிசம்பிளன்ஸ்க்கான இடத்த தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய டயலாக் மிக, 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 மிக பெரிய பிளஸ். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியாக்கத் அலி கான். அவர்கள் வந்து எப்பொழுதுமே எனக்கு லியாக்கத் அலி கான் அவர்கள்ட்ட பிடிச்சது, ஒரு கமர்ஷியல் படம், அரசியல் வசனங்கள்னாலும் சரி, ரொமான்டிக் வசனங்கள்னாலும் சரி, 2மே பட்டைய கிளப்புவார். அது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரைமிங், அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு ஒரு வார்த்தையில ஒரு ஜாலம், இது எல்லாமே இருக்கும். அந்த வகையில எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு சீனு. இந்த சீன நான் அப்போ தியேட்டர்ல பார்த்தேன். எனக்கு இப்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. மறுபடியும் கேப்டன் வாரான தியேட்டர்ல பார்க்கறதுக்கு. காரணம் என்னன்னா, அந்த ஒன் பர்ட்டிகுலர் சீனுக்கு தான். கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு சீன் வரும். அந்த இடத்துல அந்த போலீஸ் உயர் அதிகாரி உட்கார்ந்திருப்பாரு. விஜயகாந்த் வருவாரு. விஜயகாந்த் வந்தோனே அங்க பேசுவாரு. "இது ஒண்ணும் உன் ஆஃபீஸ் இல்ல. கலெக்டர் ஆஃபீஸ்" அப்படின்னுவாரு. அல்டிமேட்டா இருக்கும் அந்த சீன் ஆக்சுவலா. ஆக்சுவலா அந்த சீனுக்கு அப்புறம் தான் கேப்டன் வாரானுக்கு அப்புறம் தான் அதே மாரியான ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் சீனு தளபதி படத்துல இடம்பெற்றுச்சு.